நான் மாவட்ட செயலர், நீங்கள் தலைமை. இவர் ஆய்வுக்கு போகும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆளை செட் பண்ணி 10 பேர் என்னை திட்டி பேசினா 10 பேர் என்னை பாராட்டி பேசிட்டு என்னை திட்டிட்டு யார் நல்ல ஆளுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள திட்டுறதுக்கு இன்னொரு 10 பேர். ஓகே. அப்போது 30 பேர் வராங்கன்னா 30 பேர் 3 விதமான கருத்து. அதுவும் திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் வந்துட்டு பேசுறதுக்குன்னு எழுதி விடப்பட்ட ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில உண்மைகள், ஒரு சில தரவுகள். அவர் பேசும்போது வந்து அவர் என்னங்க அவர் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இப்போ ஐயா செந்தில் பாலாஜியே வந்து சாமி பத்திரிகையாளர்களா ராசா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினார். எவ்வளோ போட்டிங்க நியூஸு, எவ்வளோ கெட்ட பேர் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அதாவது சிம்பத்தி தேடுறாரு. இப்போ இனிமேல்ட்டு யாருன்னா போய் சார் கூழ் ஊற்றணும் அப்படின்னா யார் ஜெயிச்சாங்களோ குடிக்க வேணா வர ஊ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. கூழ் கொடுங்க வேணா குடிச்சிட்டு நான் வந்து சாதாரணமாக தோற்று போயிட்டேன்ப்பா, ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நான் வந்து உட்காந்து சாப்பிட்டேன். புரோட்டோகால் இல்லைன்றாங்க அந்த அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோகால் கிடையாதுங்க, ஐஏஎஸ் ஏற்றணும் நான் ஏற்றணும் அப்புறம் தாங்க அவங்க. அது என்னன்னா ஐயா சேகர் பாபு ஸ்டைல். கமல் சார் ஒரு படத்தில் பார்த்தீங்களா, யார் என்று தெரிகிறதான்னு போது அந்த ஷார்ட்டு க்ளோஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சொட்டு விழும். பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்ணி இப்படி நிமிருவார், கத்தி எடுப்பார், வெட்டுவார், தலையை வெட்டுவார், கன் எடுப்பார், சுடுவார், முடிச்சுட்டு கயிறை போட்டு ஜம்பிங்கில் வந்து அந்த ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவார். முதலமைச்சர் கார் வரும்போது பார்த்தீங்கன்னா காராண்ட நிற்பார், இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போயிடுவார். இவர் நடந்து வர வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பனு குத்து விளக்கெல்லாம் எல்லாம் கையில் வச்சுன்னா ரெடியாக இருப்பார். ரிப்பன் இருக்குதா வெட்டிட்டேன், விளக்கு இருக்கா ஏற்றிட்டேன், பூ இருக்கா போட்டுட்டேன், அந்த மாதிரி நிற்கித புரோட்டோக்கால் இல்லை. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பார்த்துருப்பீங்க, திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தோல்விக்கு பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதியினுடைய பிறந்தநாள் வந்து முடிஞ்சது. 103வது பிறந்தநாள், ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ அவருடைய பிறந்தநாள் விழாவில் பல பேர் பேசியிருக்கிறாங்க, பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே படுதோல் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த படுதோல்வியிடம் சந்திச்ச பல அமைச்சர்களும் விரக்தியில் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சராக திகழ்ந்த மரியாதைக்குரிய ஐயா மூர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஊரில் வந்து ஒரு இடத்துல ஒரு நல திட்டங்கள் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க போல் கட்சி சார்பாக. அதில் பேசும்போது சொல்கிறாங்க, திமுக காரன் தோற்றதுக்கே திமுக காரன் தான் என் காரணம், உங்கள் வீட்டில் இருக்கிற பேரன் பேத்தியெல்லாம் போய் ஓட்டு போட்டு தான் ஏன் வந்து நம்ம தோக்கடிச்சிட்டீங்க, அப்போது அதுதான் காரணம் சொல்லும்போது கை தட்டியிருக்காங்க கீழே இருக்கிறவங்க. ஐயோ கை தட்டுறீங்க அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி விரக்தியின் உச்சத்துக்கு போயிருக்கிறாரு. கருணாநிதியோட பிறந்தநாள் விழாவில் திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது, நம்ம தோத்துட்டோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, மக்கள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க திமுகவோட ரியாக்ஷன்ஸ் வந்து கோர்ஸ் கரெக்ஷனை நோக்கி நகருதா இல்லை அப்படி நகரலையா, உங்களுடைய கணிப்பு? இல்லை, கோர்ஸ் கரெக்ஷனை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுன்றதான் கேள்வி. ஆனால் முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி அதாவது முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். என்னென்னா, எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது, என்ன பிரச்சனையாச்சு, ஏன் தோத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஒன்று எடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆய்வு வந்து அந்த வேலை யார்கிட்டலாம் கொடுத்தாங்க, அவங்க வந்து ஃபீல்டுக்கு போய் ட்ரை பண்ணும்போது ஒரு சில மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மாவட்ட செயலர், நான் தோற்று போயிட்டேன், என் மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க தலைமை வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயா அவரை வந்து நம்ம ரகுசாரை வந்து நீங்கள் போய் ஆய்வு எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நான் மாவட்ட செயலர், நீங்கள் தலைமை. இவர் ஆய்வுக்கு போகும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆளை செட் பண்ணி 10 பேர் என்னை திட்டி பேசினா 10 பேர் என்னை பாராட்டி பேசிட்டு என்னை திட்டிட்டு யார் நல்ல ஆளுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள திட்டுறதுக்கு இன்னொரு 10 பேர். ஓகே. அப்போது 30 பேர் வராங்கன்னா 30 பேர் 3 விதமான கருத்து. அப்போ உண்மை கருத்து எது தெரியாது. அப்படின்ற மாதிரி அந்த சொதப்புற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிப்போர்ட் வாங்கி அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நடவடிக்கை எடுக்குமா தலைமைன்றதே ஒரு கேள்விக்குறி. இது ரிப்போர்ட் எடுக்க போறீங்களா, கண் துடைப்பா அப்படின்னு நாமக்கே வாசிக்க பண்ணுறீங்களா தெரியல. ஒருவேளை அந்த ரிப்போர்ட் ஒழுங்கான ரிப்போர்ட்டாக இருந்து அது பிரகாரம் நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுன்னு அந்த ரிப்போர்ட்டை, ஏன்னா என் பதவி காப்பாற்றிக்கணும் இல்லையா, நான் கட்சி பதவி முக்கியம் இல்லையா, அதனால இந்த வேலையை பண்ணுறேன். இப்போது இதை கணக்கெடுக்கிறதுக்கு வரவரோ இல்லை உண்மை கண்டறியறதுக்கு வர குழு எல்லாருக்கிட்டேயும் தானே பேசி ஆகணும். ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்க பொறுப்பாளர்கள்னா, அந்த 200-300 பேர்கிட்ட பேசணும் இல்லையா. அந்த 200-300 பேரில் ஒரு 100 பேர் வந்து மாவட்ட செயலருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 100 பேரை தயார் பண்ணுறது மாவட்ட செயலரை பாராட்டுறதுக்கு, இன்னும் ஒரு 100 பேர் வந்து 2 பேரையும் குறை சொல்லிட்டு போயிடுது. இப்படியெல்லாம் டிசைனாக பிளான் பண்ணி நிறைய மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் இப்படி தான் பண்ணி பெண் டீம் குத்த ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட்டு,
கட்சி ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டுன்னு கட்சியில் எந்த ரிப்போர்ட்டும் கொளத்தூரில் முதலமைச்சர் தோக்க போகிறாருன்னு சொல்லலை. சொல்லியிருந்தா தூக்கத்தில் கூட திமுக தொண்டர்கள் விட்டுருக்க மாட்டாங்க. நான் பொறுப்பில் இருக்கிறவங்கள பற்றி பேசலை. தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு என்னங்க இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் ஒரு 500 தொண்டன் போய் வேலை செஞ்சு தான் முடிஞ்சிட்டு இருக்காது. அசால்ட்டாக பண்ணியிருக்கலாம். 500 தொண்டை, ஒரு தொண்டை வந்து ஒரு நாளைக்கு 5 பேர், என்னாச்சு 30 நாளைக்கு 25 பேர், 25 × 30 நாள் அந்த கணக்கு போடும்போது அது கடைசியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய நம்பர், பெரிய ஓட்டில் ஒன்றும் தோக்கலையா. அந்த ஒரு 15,000 20,000 ஓட்டை தொண்டர்கள் கிட்ட விட்டுருந்தாவே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சரியாக வேலையை சரியாக செய்யலை, அந்த பிரச்சனை. ஸோ அதை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் முயற்சின்னு. ரெண்டாவது, இப்போது ஒவ்வொரு அமைச்சராக வந்து நிகழ்ச்சிகள் ஒத்துக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மூர்த்தி அவர்கள் வந்து செயல் வீரர் கூட்டம், என்ன எது நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணுறாங்க. மா சுப்பிரமணியனும் வந்துட்டு திருப்பி மறுபடியும் காலையில் கலைஞர் விழா அவர் தான் பண்ணார். கலைஞர் விழா அது இல்லாமல் கட்சிக்காரங்க நிறைய நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும், சோகத்தில் இருக்காங்க, போய் கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுருந்தப்போ எதிர்பார்த்ததை விட இவங்க சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டாங்க. எல்லா காது குத்து, கல்யாணம், காட்சி, போக்கு, நீக்கி எல்லா வாரம் லீவ் விட்டு இருந்தாங்க. ஒரு வாரம்க்கு அப்புறம் சரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஆரம்பிச்சு. அதாவது நான் தோத்துட்டேன், அதனால் கட்சிக்காரன் நல்லது வச்சிருக்கிறேன், வரல, மனசு கஷ்டமாகறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி விஜயபாஸ்கர் பார்க்குறேன்னா, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விராலிமலை, எனக்கு ஒரு 100 நிகழ்ச்சி இருக்குப்பா எனக்குன்றாரு. 100 நிகழ்ச்சி எப்படி? ஒரு தோத்துச்சு, கட்சி தோற்று போச்சு, எம்எல்ஏ பதவி தான், அமைச்சர் கூட கிடையாது. ஆனால் இவ்வளோ பற்றி பார்க்கணும். அவங்க எப்படின்னா விஜயபாஸ்கரை பொறுத்தவரைலாம் ஒரு 10 கல்யாணம் இருக்குன்னா 10 கல்யாணத்தையும் அப்படி போய் அதேமாதிரி இவர் ஜெயக்குமார் அப்படி தான். ஆமாம், அந்த தெரு ஃபுல்லாக கல்யாணம் இருக்குன்னா எல்லா கல்யாண வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே போயிடுவாங்க அந்த மாதிரி. அதனால் இப்போ இவங்களோட அந்த விஷயத்துக்கு வந்து திருப்பி வந்துட்டாங்க. இல்லை, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா பேச்சாளர்கள் களமிறங்குறாங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங். திமுக பேச்சாளர்கள் வராங்க. அதிமுகவில் இன்னும் கொஞ்சம் அதை அவங்க பூஸ்டப். இப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பார்க்கும்போது 2 பார்ட்டியில் பார்க்கும்போது திமுக வந்து இன்னும் கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ஜென்சி கூட்டம் ஒன்று போட்டாங்க. கூட்டம் வந்து எந்த அளவுக்கு அது ஏற்புடையதாக மாறுது, அதுக்கு மைலேஜ் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதை தாண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், கட்சியை எழுச்சியாக்கணும், கட்சிக்காரனை சோர்ந்து போக விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு எதனா வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு எதனா மூளையை வந்து எண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு கூட்டம் போடு, கலைஞர் பிறந்தநாள் அதுக்கு கூப்பிடு, இந்த பிரச்சனையை பேசு அப்படின்ற மாதிரி தேதியெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருச்சி சிவானா ஓகே, திருச்சி சிவா இங்கே இது பேசுவார், அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு இந்த தேதியை வாங்குங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் வந்துட்டு பேசுறதுக்குன்னு எழுதி விடப்பட்ட ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில உண்மைகள், ஒரு சில தரவுகள். அவர் பேசும்போது வந்து அவர் என்ன டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் இப்போ ஐயா செந்தில் பாலாஜியே வந்து சாமி பத்திரிகையாளர்களா ராசா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினார். எவ்வளோ போட்டிங்க நியூஸு, எவ்வளோ கெட்ட பேர் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அதாவது சிம்பத்தி தேடுறாரு. இது இப்போ எல்லாம் சிம்பத்தி சீசனாக இருக்குது. விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் சிம்பத்தி தான் தேடுறாரு. இவர் இப்போ நான் இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? நீங்களாம் பத்திரிகையாளர் தானே, நீங்களாம் நேர்மை தானே, உங்கள் கேமரா எங்களையே தான் கவர் பண்ணுமா, அதெல்லாம் கவர் பண்ணாதான்ற மாதிரி திருப்பி விட்றாரு. என்ன நான் தப்பு இல்லை, என்னை வந்து ஆளாளுக்கு கை காட்டினீங்கல்ல, இப்போ போய் உங்கள் வேலையை இப்போ காட்டுங்க, இப்போ போய் கேளுங்க, இப்போ போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை திருப்பி விடுற வேலையை திமுக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதாவது நம்ம வேலை நமக்கு தெரியும், இருந்தாலும் நீ கேள என்ன கேட்டிங்கல்ல, நீ கேள அப்படின்னு எல்லாரையும் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 2வது விஷயம். 3வது, அதிமுகவில் சிவசாமி அவர்கள் மாவட்ட செயலர், கொங்கு சேர்ந்த, அதே அவரு டோனும் கிட்டத்தட்ட மூர்த்தி அவர்கள் பேசுகிற டோனும் கிட்டத்தட்ட ஒரு சில இடத்துல ஒன்று போகுது. இந்த சொந்தக்காரன் சொன்னார், பேரன் சொன்னா, பேத்தி சொன்னாலாம் ஓட்டு போனீங்க, கட்சிக்காரங்களே இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க, இது என்ன விதமாக உங்கள் வீட்டில். இப்போ அவரும் சொல்கிறார். அதேமாதிரி சிவசாமி என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டை கவனிக்கல, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா கேட்கல, அவங்களோட கருத்தை கேட்கல, அவங்கக்கிட்ட அரசியல் இன்னும் புரியப்படல, அவங்க வந்து நம்ம நினச்சா எல்லாரும் நான் விஜய்க்கு எல்லாருமே ஓட்டு போட போகிறாங்கன்னு நினச்சோம், கவனிக்கல, வீட்டுக்கு இந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்கு, கட்சி ஓட்டு போயிருக்கு, புதுசாக ஓட்டு வேணாம், கட்சி ஓட்டு போனதை எப்படி ஏற்றுக்க முடியும். அதே இடத்துக்கு தான் மூர்த்தியும் வர்றாரு. ஏன்னா மூர்த்திக்குமே ஒரு சில பாகங்கள், ஒரு சில பூத்தில் இதுவரையிலும் அவ்வளோ கம்மியாக ஓட்டு விழுந்ததே கிடையாதான், அந்த மாதிரி போயிருக்கு. ஆனால் அந்த ஊருக்கு தான் பார்த்தா கல்யாணம், காது குத்துக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு செலவுகள்லாம் சார் பயங்கரமாக வாரி அரைச்சிக்கிறாரு. இப்போ இனிமேல்ட்டு யாருன்னா போய் சார் கூழ் ஊற்றணும் அப்படின்னா யார் ஜெயிச்சாங்களோ குடிக்க வேணா வர ஊ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. கூழ் கொடுங்க, வேணா குடிச்சிட்டு நான் வந்து சாதாரணமாக
தோற்று போயிட்டேன்ப்பா, ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுப்பேன். இனிமேல் இந்த மாண்புமிகு வந்தா நான் வரும்போது பட்டாசு வெடிக்கிறது, அப்புறம் என்கிட்டயே 10,000 ரூபா பணம் வாங்குறது, அதெல்லாம் வேணாம், சாதாரணமாக போகணும், அந்த மைண்ட் செட்டுக்கும் ஒரு சிலர் போயிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நம்ம செலவு பண்ணோம், காசு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், ஓட்டுக்கும் ஒரு சிலர் செலவுலாம் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி ரிசல்ட் இல்லைன்னும் போது நான் எதுக்கு இதை பண்ணோம், இந்த அரசியலை நான் எதுக்கு பண்ணணும், நான் கடைசியில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் கட்சியை ரியாக்டிவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் வந்து திமுக பண்ணிட்டு இல்லை. ஆனால் திமுகவில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த குறுநில மன்னர்கள்னு வர்ணிப்பாங்க இல்லையா, அவர்களை நீக்காமல் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தின வயதான நபர்களை நீக்காமல் கட்சி ரிவைவ் பண்ண முடியாதுங்க, இது நாங்கள் சொல்லியாச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ஒரு நீச்சான என்ன ஒன்று பார்த்தேன் அப்படின்னா, அண்மையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு அன்னைக்கு சாயங்காலமே அறிவாளத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த அறிவாளர் ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணது பேசுனது மருத்துவர் ஏழன் தான், கூட டாக்டர் ஹஃபீஸ் இருந்தார். அதற்கு மறுநாள் தான் ராசா அவர்கள் வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து RS பாரதி அவர்கள் வருவாங்க, அல்லது இன்னும் சில பேர் வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டில் சேஞ்ச் தெரியுது அப்படிங்கிறாங்க. அதை நோக்கி நகரணுமா திமுக? இல்லை, கண்டிப்பாக அதை நோக்கி நகரணும். இப்போ எழிலன்லாம் வந்துட்டு பேர் ரிப்பேர் கிடையாது, தோத்தது நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க, பேர் கெட்ட பேர்லாம் கிடையாது எழிலனுக்கு. இப்போ கூட ஹஃபீஸ்லாம் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், அநாகரிகமாக பேச மாட்டாப்புல. மருத்துவர் ஹஃபீஸ் பார்த்தீங்கன்னா வாதத்துக்கு வாதம், கேட்ட கேள்விக்கு பதில், தரவு இருந்தால் பேசுங்க. இந்த வன்மத்தை கக்கிறது, ஆபாசமாக பேசுறது, திமிரா பேசுறது, அதெல்லாம் வந்து வராது. அது மாதிரி மாண்பாக இருக்கிறவங்க, மரியாதையாக பேசுகிறவங்க. இப்போ திருச்சி சிவா ஐயா ஆபாசமாக பேசினாருன்னா திமுக மீது விமர்சனம் வைக்கிறது வேற, திருச்சி சிவா ஆபாசமாக பேசுவாரா அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவங்க அதை கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓ அப்படியா, இப்போ ஆராசானா ஓகே அவர் பேசியிருப்பார், கொஞ்சம் கோவப்பட்டால் பேசிடுவார் அப்படின்வாங்க. இப்போ RB உதயகுமார் வந்துட்டு மிரட்டினார் உருட்டினார்னா என்னது, RB உதயகுமார் மிரட்டினாரா? அவர் அந்த மொட்டை, அவர் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் மாதிரி பேசுவார். சம்டைம்ஸு சாம விட ஆரம்பிச்சிருவாங்க. செல்லூர் ராஜும் RB உதயகுமாரும் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அவங்களை எதிர்த்து மோசமான அரசியல் பண்ணிங்கன்னா நீங்களாம் நல்ல கதிக்கே போக மாட்டீங்க, நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க, உங்கள் கட்சியெல்லாம் அதிமுக தொண்டனை நீங்கள் காயப்படுத்தினீங்கன்னா நீங்களாம் நல்ல வழிக்கே போக மாட்டீங்க, நீங்களாம் வந்து நாசம், இப்படி பேசக்கூடியவர்கள். ஒரு சண்டை போடுறது, டாட்டா சுமோவில் 10 பேர் அள்ளி எடுத்துன்னு போயிட்டு ரோட்டில் சுற்று போகிறது, கமிஷனே ஒன்று அவ்வளோதான் அப்புறம் யார் தண்டராஜா இருக்க மாட்டா பாக்கிறியா நீ போ அப்படின்லாம் வராது. அது ஒரு தன்மை வேறு. அதாவது மதுரையில் இருக்கிறவங்க, அவங்க மதுரைக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் சூடாகிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க, கடைசியில் கேட்காம அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டேன்னு தாவேக்க அள்ளி ஓட்ட போட்டவங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக காரர்கள் ஒரு மாதிரி ஸ்லோ டவுனாக தான் போகிறாங்க. அவங்களும் இப்போ வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே வந்துட்டு இது வந்து குதிரை பேர அரசியல், இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இது இல்லையா. அப்புறம் அதிமுக தொண்டர்கள் ஒரு சில பேர் இப்போது புதுசாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து துரோகம் பண்ணுறவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டான், உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா, நீங்கள்லாம் வந்து எதுக்கு வேஷ்டி கட்டுறீங்க, கட்சி தோற்று போயிட்டா விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்குள்ளே இந்த கழக குரல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போது திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் யாரும் அவங்க கட்சியை தலைமை எதுவும் கேள்வி கேட்கறது கிடையாது. மாவட்ட செயலர் மேலே கோவம் இருந்தாலும் குசு குசுன்னு சைலண்டாக தான் பேசுகிறாங்க. அமைப்பாளர் இங்கே வந்து என்னன்னா தொண்டர்கள் வந்து ஒரு சிலர் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு இடத்துல ஐயா SP வேலுமணி ஒரு இடத்துல போயிருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் தூரத்தில் இருந்தால் நம்ம வெளிப்படையாகவே கேட்குறோம், நம்ம அதனால சொல்கிறோம், நம்ம துரோகின்னு கத்துறாங்க, அவருடைய முகமே அங்கே மாறுது. அப்போ இந்த மாதிரி சூழல் நம்ம திமுகவில் பார்க்க முடியல, அதிமுகவில் அதை பார்க்க இல்லை. அது என்னன்னா அதிமுகக்கு இந்த நிலைமை நடக்கிறது அதிமுக தொண்டர்களால் ஜீர்ணிக்க முடியும். அதில் உச்சபட்சமாக தானே ஒருத்தர் தான் உயிரியே போயிருக்காரு. அப்போ இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவங்களுக்கு என்னன்னா தோத்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் போடுற சண்டை ரொம்ப மலிவாக அசிங்கமாக இருக்குது, பதவிக்காக ஏன் கட்சியை வந்து இப்படி நாசம் பண்ணுறீங்க அப்படின்ற, அதாவது தொண்டர்களோட அந்த உணர்வு வந்து அங்கே வருது. பட் இன்னும் பார்ட்டி ஆஸ் அ பார்ட்டி அவங்க இன்னும் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் திமுக அளவுக்கு இன்னும் அவங்க அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரலன்றீங்க. பட் இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய தேவை ரெண்டு கட்சிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக அதிமுகவுக்கு தான் இருக்குது இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திமுகவில் வந்து அடுத்த இளைஞர் யார், 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னு சொல்லிட்டு உதயநிதியை சார்ந்தவர்களை அடையாளம் காட்டி வச்சிருக்கிறார் ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள். இப்போ நீங்கள் மகேஷ் பொய்யாமொழி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எழிலன் எடுத்துக்கலாம், TRB ராஜா, அது மாதிரி ஒரு டீம் மாதிரி அவங்க செட் பண்ணிக்கினாங்க. அடுத்த ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன். இப்போ மேயர் பிரியாவுக்கு விமர்சனம் இருக்கோ இல்லையோ, மேயர் பிரியானா இன்னைக்கு சென்னை அரசியலில் ஒரு ஆள். ஜூன் 4ஆம் தேதி அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, மாநகராட்சி பள்ளிக்கூடம். அந்த மாநகராட்சி பள்ளிக்கூடம் திறக்க போகும்போது இப்போ திருவிக நகர்றதுனால அவன் MLA பல்லவி அவர்களும் போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க திறந்துருக்குறாங்க கத்திரிக்கோளை வச்சு. அப்புறம் உள்ளே போன பிறகு குத்துவலைக்கு ஏற்றும் போது இவங்க ஏற்றிருக்கிறாங்க. யாருன்னா மேயர் பிரியா அவர்கள். இவங்களுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி கொடுத்தாலும் இவங்க கோச்சிட்டு வேற போயிட்டாங்க.
அதாவது அல்ப அரசியல் யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மேயர் வந்து நிறைய இடத்துல வந்து ரிப்பன் வெட்டியிருப்பாங்க. சரி, நீங்கள் ரிப்பன் வெட்டிட்டீங்க, ஒரு இடத்துல கூப்பிட்டு சார் எம்எல்ஏ விலைக்கேற்ற சொல்லுங்கள் சார். புரோட்டோகால் இல்லைன்றாங்க அந்த அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புரோட்டோகால் கிடையாதுங்க, ஐஏஎஸ் ஏற்றணும் நான் ஏற்றணும் அப்புறம் தாங்க அவங்க. அது என்னன்னா ஐயா சேகர் பாபு ஸ்டைல். அது எல்லாத்துலேயும் நானே ரிப்பன் வெட்டி, நானே கைத்தட்டி, நானே மாலை போட்டு, நானே குத்துவிளக்கு ஏற்றி, திருப்பி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோவில் நானே நிற்பேன். என்னப்பா உங்களுக்கு திடீர்னு பார்த்தா இந்த படம் பார்த்த மாதிரி இருக்கும். கமல் சார் ஒரு படத்தில் பார்த்தீங்களா, யாரென்று தெரிகிறதான்னு போது அந்த ஷார்ட்டு க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சொட்டு விழும். பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்ணி இப்படி நிமிருவார், கத்தி எடுப்பார், வெட்டுவார், தலையை வெட்டுவார், கன் எடுப்பார், சுடுவார், முடிச்சுட்டு கயிறை போட்டு ஜம்பிங்கில் வந்து அந்த ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவார். எல்லாமே டக்கு 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 டக்கு. கிட்டத்தட்ட ஐயா சேகர் பாபு இந்த மாதிரி கவர்மெண்ட் நிகழ்ச்சிலாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும். இன்னும் முதலமைச்சர்லாம் வந்தால் இன்னும் வேகமாக செயல்படுவார். முதலமைச்சர் கார் வரும்போது பார்த்தீங்கன்னா காராண்ட நிற்பார், இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போயிடுவார். இவர் நடந்து வர வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பனு குத்து விளக்கெல்லாம் எல்லாம் கையில் வச்சுன்னா ரெடியாக இருப்பார். திடீர்னு இந்த இது மாதிரி இருப்பார், இந்த ரோபோ சிட்டி மாதிரி நடப்பார். ஓகே. ஸோ அவங்க ட்ரைனிங் எப்படி இருக்கும்? ரிப்பன் இருக்குதா வெட்டிட்டேன், விளக்கு இருக்கா ஏற்றிட்டேன், பூ இருக்கா போட்டுட்டேன், அந்த மாதிரி நிற்கித. ப்ரோட்டோக்கால் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சீனியர், இன்னைக்கு யார் மேயர் பிரியா சீனியர் தானே. சீனியர் ஓகே. ஏதோ வராங்க பாவம், கூப்பிட்டாங்களோ கூப்பிடலையோ, அவங்க எம்எல்ஏ கூப்பிட்டுருக்காங்க வந்துட்டாங்க, சந்தோஷம். என்ன அப்படியே பெரிய பெரிய ஆளே வியாபாரம் பண்ணுகிறாங்க. காங்கிரஸை விடவா பல்லவி மோசம் போய் விட்டார்கள்? அந்த காங்கிரஸ் கட்சி தூக்கி அல்லவா சுமந்தீர்கள். மாநகராட்சியில் தூக்குனீங்க, பாராளுமன்றத்தை தூக்குனீங்க, சட்டமன்றத்தை தூக்குனீங்க, அதை விடவா பல்லவி தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ எம்எல்ஏ பாவம் புதுசாக ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. சரிம்மா, நான் மேயரு பெரிய ஆள். இன்னொன்று, சென்னையில் புரோட்டோகால் பிரகாரம் நம்பர் 1 மேயர் தான். ஆமாம், ஏன்னா மாநகராட்சின்றாங்க, மாநகராட்சிக்கு அவர் தான் தலைவர்னும் போது அவர் தான் திறக்கணுன்றாங்க. என்ன சொல்லுன்னா, புரோட்டோகால் இருக்கு இல்லைல்ல, பாவம் ஜெயிச்சு வந்திருக்கிற சம்பிரதாயம். ஏங்க வீடு தேடி வந்தவங்க, அப்பா உனக்கு கேஸுக்கு வெளில போப்பா அப்படியே சொல்ல முடியும்? வந்தவொடனே என்ன பண்ணுவோம்? தண்ணி எதனா குடிக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, கோவமாக கூட இருக்கும். வீடேறி வராங்க, மாநகராட்சி நிகழ்ச்சி நீங்கள் தான் கூப்பிட்ருக்கீங்க, வராங்க, எல்லாம் உங்கள் செட்டிங்கு எல்லாம் இருக்கும். மாநகராட்சியில் மேயர்னால் தெரியும், அந்த எம்எல்ஏவை நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது, அவங்க ஏரியாவில் இருக்கவங்களுக்கே தெரியாது. சரி, என்ன ஒரு மேயரும் இவங்களும் வந்து நான் கட்டி பிடிச்சி செல்ஃபி புல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொல்ல. ஒன்றா கட் பண்ண போகிறீங்க? ஒன்றா கூட வேணாங்க, நீங்கள் கட் பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன மேயர் பிரியா தாவே சேருகிறாரா அப்படின்னு போட்டு நம்பாளுங்க ரூல் நியூஸ் போட்டு விட்ருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தான் பிரச்சனையாகிடும். அதனால் நீங்கள் ரிப்பனை வெட்டுங்க, விளக்கு அவங்கள ஏற்ற சொன்னால் கூட தப்பு கிடையாது. இல்லை வந்து புக்கு கிக்கு ஏதோ ஒன்று இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கூட கொடுங்க, இல்லை அவங்களுக்கு எதனா பேச சொல்லுங்கள், ஒரு 5 வார்த்தை மைக்கில். எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, எம்எல்ஏ பேச சொல்லுங்கள். இது மாண்பு, இதுதான் அரசியல். அடிப்படை மாண்பு இருந்திருக்கலான்றீங்க. தாவேகா கிட்ட மாண்பு நான் எதிர்பார்க்கல. தாவேகா கிட்ட மாண்பு எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா, அவங்க டிக்டாக்கு ரீல்ஸு போட்டு கஞ்சா வச்சா கண்ணு பாட்டு, செல்ஃபி புல்ல பாட்டு, அது மாதிரி வந்து வரவா வரவா இப்படி போட்டு வரவங்க அவங்க வந்துட்டாங்க. சரியா? இப்போ இவங்களுக்கு அரசியல் படுத்துகிற கட்டாயம் இல்லை ஒரு பண்பு, ஒரு ஜனநாயக ஒரு உதவி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, போகும்போது காரில் நம்ம என்னவோ நினச்சோம், அந்த மேயர் பார்த்தியா அவ்வளோ எதிரில் என்னை கூப்பிட்டு அந்த மாதிரி விளக்கேற்றாமல் என்ன விளக்கேற்ற சொல்லிச்சு. இல்லை, நம்ம கட்சியில் கூட இப்படிலாம் இல்லை, நம்ம கட்சியில் எல்லாம் ஊன்னு கத்துவாங்க, ஆனால் அவங்க பார்த்தா வாங்க நெல்லுங்க அப்படின்னாங்க. அரசியல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கௌரவமாக நடந்துக்கணுமோ அப்படின்னு போகும்போது தோணும், யோசிக்க வைப்பாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி பார்க்குறேன் மாலை மலரில் மல்லு சண்டை இது அப்படின்ற பேனர் நியூஸ் ஆகிட்டீங்க 2 பேரும். உங்கள் வயசு என்ன, அனுபவம் என்ன? 2 பேருமே இளம் வயசு சொந்தக்காரங்க, கம்மியானவங்க, பெண்கள் அரசியலில் முன்னுக்கு வரணுன்றது இந்த நாட்டினுடைய எதிர்பார்ப்பு. ஒன்று ஆள்ற கட்சி, இன்னொன்று இப்போ ஆட்சியில் உட்காந்துன்றது கட்சி. மேயரை பொறுத்தவரை சென்னைக்கு இன்னும் பதவிக்காலம் இருக்குது, அது வரலாம் அவங்க தான் மேயர். ஆனால் வந்து வரக்கூடாது, ஆனால் வந்துருச்சு. ஆனால் மேயர் வந்து இன்னும் அந்த புரோட்டோகால் இல்லை அப்படின் போது அந்த தெம்பாக சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து உண்மையில பாராட்டணும். ஓகே, நான் தோத்துட்டாலும் ஜெயிச்சிட்டாலும் நான் இருக்கிற வரலாம் ராணி. சென்னை மேயரு பிரியா ராஜன், அது நான் தான் இருக்கிற வரலாம். அது மேயருங்களுக்கே உண்டான தோரணை. அதை நான் வந்து கராத்தே தியாகராஜன் கிட்ட பார்த்துருக்கிறேன், மேயர் துரைசாமி அவர் பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறமா ஸ்டாலின் சார் அவர் இருந்தப்போ அவர்கிட்ட பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் மாசு வந்து தோரணையை விட உழைப்பு அதிகமாக கொடுத்தார். அதாவது அவர் அமைச்சராக இருந்தப்போ அந்தளவுக்கு நல்ல பேர் எடுக்க முடியல அவரால். விமர்சனம் துறை ரீதியாக ஒரு சில பிரச்சனை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஏரியாவில் சைதாப்பேட்டையில் நடந்ததோ இல்லை இதுவோ, பட் மேயராக இருக்கும்போது பிச்சு எடுத்தார். அதாவது எல்லா இடமும் பாப்புலர். ஒரு 5 வருஷம் இருந்து எந்த விதமான ஒரு ஊழல் எந்த பேரையும் கெடுத்துக்காம ரிப்பன் பில்டிங் விட்டு வெளியேறினார் மா சுப்பிரமணியம். அதெல்லாம் வந்து ரியலி வெரி வெரி கிரேட் கேரக்டர். அவரோட அரசியலில் வந்து அந்த 5 காலம் தான் என்ன கேட்டால் அது பொற்காலம். அதில் தான் அவர் அதிகமாக சாதிச்சார், நல்ல பேர் எடுத்தார், கட்சியை வளர்த்தாங்க. தென்சென்னையில் அவர் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் காலப்போக்கில் ரேட் ரேஸ் வந்துச்சு. செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறமா சேகர் பாபு, அதுக்கப்புறம் கே நேரு. அதாவது என்னன்னா துறை யார் நல்லா துறையில் வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த சண்டையில் மாசு வந்து பின்தங்கிட்டார். அதாவதுங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவர் வந்து இந்த பழைய திமுக போது கோசி மணி அவர்களை சொல்லுவாங்க. கோசி மணி வந்து கட்சிக்காரங்களுக்கு பார்த்து செய்வார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லீகில் போக வேண்டியவரை என்ன பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி, நேரு அவர்கள், சேகர் பாபு இந்த லீகில் வந்து போட்டி போட விட்டுட்டாங்க. அதுதான் ஒரு சிக்கலாக போச்சு. இப்போ தங்கம் தென்னரசு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த விஷயத்துக்கு நான் வரல, நான் எனக்கு என்னவோ அப்படின்ற மாதிரி இட்டு. இது வந்து சென்னையில் ஒரு அரை நாள் நீங்கள் பிரேக் விட்டிங்கன்னா சேகர் பாபு ஒரு நிகழ்ச்சி போடுவார். அண்ணா நான் தானே எல்லாம் பண்ணேன், இப்போ அவர் என்னப்பா தென்சென்னை என்னப்பா அப்படின்னா, இல்லைண்ணா எல்லாம் நம்ம தானே ஏர்போர்ட்டில். அதுவும் நான் இனிமேல் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏர்போர்ட்லேயே நானே ஆரம்பித்து நானே நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ மத்திய சென்னையில் இப்போ கலைஞரோட அந்த பூ மாலை போகிற அதுவும் நம்மளே ஏதாவது பத்துறது இல்லை. ஒரு இடம் கொடுத்தா அது பத்தது, இன்னும் பெருசாக, இன்னும் 2 துறை, இன்னும் 2 இலாக்கா, இப்படி. இதுதான் அந்த பிரச்சனை. திமுகவில் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஸோ அந்த சீனியர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஆக்டிவிட்டிஸை பிடுங்கணும்னா ஜூனியர்ஸ்கிட்ட கொடுத்தா, யங்ஸ்டர்ஸை கொடுத்தா ஆகணுன்ற கட்டத்துக்கு வந்திருக்குதா இன்னைக்கு திமுக? இதை இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை செய்யலைன்னா ரொம்ப கடினம், கஷ்டப்படுவாங்க. திருப்பி வர தேர்தலில் கஷ்டப்படுவாங்க. சரி, நீங்கள் வந்து இப்போ நேற்று திருச்சி சிவா பேசும்போது நாங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாருங்க ஒரு அரசியல்வாதி. நான் இனிமேல் அமைச்சராகணும், அத்தை பண்ணணும் இத்தை பண்ணணும் இல்லை, நான் வந்து ஒரு பேச்சாளர், நான் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறேன். இந்த இயக்கம் வந்து தோண்டு போயிருக்குது. இன்றைக்கி தேவை டெண்டர் விடுறவனோ அமைச்சரோ பெருமக்களோ கிடையாது. இன்றைக்கி தேவை அக்மார்க்கு ஐஎஸ்ஐ கட்சிக்காரன். அவனால் தான் இதை சரி பண்ண முடியும், அமைச்சராலேயோ மாவட்டத்தாலேயோ இது சரி பண்ண முடியாது அப்படின்றத உணர்றாப்புல. அதே வார்த்தையை தான் வந்து திருவாரூரில் இது அதிமுகவில் 2 பேர் பேசுகிறாங்க. அதே வார்த்தையை கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி தேதியில் ஆர்பி உதயகுமார் தூத்து போயிட்டார். ஆனால் அதை பேசுகிறாரு ஒரு அதிமுக தொண்டனை உசுப்பேத்துறாங்க. ஸோ அது இப்போ வந்து தொண்டர்கள் கையில் தான் கட்சி இருக்குது. நான் மாவட்டம், நான் ஒன்றியம், நான் இது ஒன்றுத்துக்கும் வேலை இல்லை. அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த வேலையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? தாவேகா. நான் மாவட்டம் சொன்னார்ண்ணா, வந்து நிற்க சொன்னார்ண்ணா. சேலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் அமைச்சர் தான், புரியுதா? சும்மா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுண்ணே திட்டுறாரு. அண்ணா அப்படிலாம் திட்டாதீங்கண்ணா. இன்னும் திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு காணொலி வந்துச்சு பார்த்தீங்களா? தாவேக்கெல்லாம் இதாக வந்துச்சு. அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே இந்த பிரச்சனைலாம் வரும். தோற்றதுக்கப்புறம் என்ன அதிகாரம், அது இது வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வேலைனவோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதான். பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம் எப்படி 2 பேரும் செயல்படுறாங்க அப்படின்னு. உங்களுடைய வருகைக்கும் பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி. நன்றி. விமர்சிக்கலாம். வணக்கம்.